அண்ட் நான் ஃபஸ்ட்டு படத்தில் இது பண்ணுறேன் சார் எனக்கு வாங்க, செகண்ட் படம் இது பண்ணுறேன் சார் வாங்கன்னு எதுக்குமே கூப்பிட்டதே கிடையாது. இந்த வாட்டி நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு எனக்கு தோணுது சார், நீங்கள் வந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு தோணுதுனோடனே, பாலாஜி நான் எதுக்குமே வரமாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேனே அப்படின்னாரு. ரொம்ப பயங்கர ஏமாற்றமாக இருந்தது. சரி சார் எனக்கு தெரியும்னு ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி கால் பண்ணி சொன்னார், பாலாஜி நான் வரேன். என்ன நான் வராமல் எப்படி, நான் வரேன் கண்டிப்பாக. கேஎஸ் ரவிக்குமார் சார் வராரா, பி வாசு சார் வராரா, நான் வரேன். மணிரத்னம் சாரே இப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வராரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் சத்யராஜ் சாருக்காகவும் தான் இங்கே வந்திருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் வெல்கம் சுந்தர் சி அவர்கள், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னும் அவர் ஆக்டிவா பல படங்கள் எடுத்துட்டு இருக்கிறார் அண்ட் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அதை பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி சார். முதல்ல பேசிடலாம். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப இது எனக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம். ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அது சொல்லும்போது சும்மா ஜோடிக்கப்பட்ட கதமாக இருக்கும். நான் உண்மை. நான் டைரக்டராக வந்த புதுசில் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். அந்த பார்ட்டியில் பயங்கரமெல்லாம் பார்ட்டினா எப்படி இருக்கும், ஜெயஜென்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக சரக்கு கிரகெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பார்ட்டியோட கார்னரில் ஒரு டேபிள், ஒரு இருட்டு அமைதியாக யாருமே பார்க்காத ஒரு மூலையில் ஒரு டேபிள். அந்த டேபிளில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 பேரில் 3 பேர் இங்கே இருக்காங்க. சத்யராஜ் சார், வாஸ் சார், ரவிக்குமார் சார். பார்ட்டி நடந்துட்டுருக்கு. நான் உடனே சத்யராஜ் சார் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் போய் அவர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒரு கேரக்டர் இறங்குறாங்க. சத்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறேன், யார் தலைவர் இது? இவர் தான் இந்த ஹீரோ. இந்த படம் வந்து ஆமாம்மா சூப்பர் ஹிட்டில். ஓ அந்த ஹீரோ வராரு. உடனே கூட்டம் எல்லாம் போய் அவரை போய் சுற்றுது. ஃபோட்டோஸ் அவரை கூப்பிட்டு வராங்க. பாருக்கு போகிறாங்க. மறுபடியும் டான்ஸ் ஃப்ளோரு. அவரை சுற்றி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஆடுறாரு, டயர்டாகிறாரு, போதையில் மயங்கி வர்றாரு. தூக்கிட்டு போகிறாங்க காரில். சார் டயர்டாக இருக்காருன்ட்டு. இதெல்லாம் மூலையில் இந்த கார்னரில் ஒரு 6 பேர் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அமைதியாக. இது நடந்து அடுத்த வருஷம் அதே இடம், அதே மாதிரி ஒரு பார்ட்டி, அதே கார்னர் டேபிள், அதுலேயே அந்த 5-6 பேர் அப்படியே இருக்காங்க. இப்போ ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதே மாதிரி பரபரப்பு. ஆனால் இவர் வேற. அதே மாதிரி பரபரப்பு. எல்லாம் போய் கை தட்டுறாங்க, எல்லாம் கூப்பிட்றாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் மயங்கி விழுறாரு, போகிறாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைப்பே விடப்படலை. இந்த வருஷம் வந்தவர் அடுத்த வருஷம் வரல. வருஷம் வருஷம் அந்த முகங்கள் மாறுது. ஒரு வெற்றியாக முகங்கள் வருது ஒழிய அது நிரந்தரங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் முடிவு பண்ணேன், அங்கே லைம் லைட்டில் ஆடுறத விட இந்த கார்னர் டேபிளில் வேடிக்கை பார்க்குறவங்க ஒருத்தங்களா நம்ம இப்படியா சர்வை பண்ணணும்ட்டு. ஸோ அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு அவங்க கூட ஒரே ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாஜி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க தான் நிறைய விஷயம். அது நல்லது இருக்கலாம், எல்லாமே. எனக்கு வந்து குருநாதர்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் தொழிலில். லைஃப்பில் என் குருநாதர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான். நான் அப்படியே அவரை தான் ஈர்ச்சாங்க கழிப்பேன். அந்த எல்லாத்தையும் பணிவு, பழகிற விதமாகட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து நான் வந்து சத்யராஜ் சார் தான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா விஷயம். ஒரு தடவை ஒரு ஷோவுக்கு போகிறோம், பயங்கர அருவ படம், உட்கார முடியல. படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் நிற்கிறாங்க. தலைவர் பார்த்துட்டு ஆகோங்கிற கையை கொடுத்து, தலைவர் சூப்பர் அப்படின்ட்டு. காரில் போகும்போது கேட்குறேன் சத்யராஜ் சார்கிட்ட, தலைவர் எப்படி தலைவர் இந்த படத்தை மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? தலைவர் அடுத்த வாரம் படம் ரிலீஸு. படம் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு கதையை பண்ணுறேன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். படத்தை எடுத்துட்டாரு, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனால் அவருக்கே முடிவு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் ஷோவில். அதுக்குள்ளே நம்ம ஒரு உண்மையை சொல்லி இந்த ஒரு வாரம் நம்ம அவருக்கு பயனாயிடுவோம். அப்புறம் முதல் நாள் ஷோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் என்ன நினைப்பாரு, இந்த நாராயணன் அன்னைக்கே வாய வச்சான், அதனாலதான் படம் ஓடலைம்பாங்க. எதுக்கு? ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பாரு. படம் நல்லா ஓடலைன்னு தெரிஞ்சா கூட சத்யராஜ் சாருக்கு படம் பிடிச்சிருக்கு, அவருக்கு புரிஞ்சுது, இவங்களுக்கு புரியலன்ட்டு அப்ப கூட நம்மளை பாராட்டுவாங்க. ஆனா இதுல நான் ஆஃப் அறிவுரை எடுத்துக்கிட்டேன், மனசுல ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. ஆனா ப்ரீவியூக்கு போகாம தடுத்துக்கிட்டேன் நான். அவ்வளவுதான். இந்த மாதிரி அவங்க எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி தேங்க்ஸ். ஏன்னா வந்து குரல் சொல்லுவாங்க, நான் தமிழில் பெரிய பண்டிட் கிடையாது. தகப்பனார் வந்து பெருமைப்படுவார் மகனை பார்த்து, இவன் தந்தை என்னன்றான் கொள்ளணும் சொல் அப்படின்ட்டு குரல் முடியும். அந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தின பாலாஜி இன்னைக்கு ஒரு நடிகராக ஆரம்பித்து ஹீரோவாகி
ஒரு டைரக்டராக 2 சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு 3வது படம் பிரபாதமாக பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ நிம்மதியாக ஆர்ஜே பண்ணிட்டு இருந்தார். நான் கம்பல் பண்ணி நடிக்க விட்டேன். செலவு பண்ணி ஒரு ஐடி ஆஃபீஸில் லைட்டிங் கிட்டிங்லாம் பண்ணி ஒரு நிறைய செலவு, அது போக அன்சிகாவை கொண்டாந்து லாட்ஜில் ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பாலாஜியை கூப்பிட்டு நடிக்க வச்சு 2ஆம் நாள் ஷூட்டிங் முடியுது. 3ஆம் நாள் கூலாக சொல்கிறாரு, சார் நான் நடிக்கல சார், எனக்கு இது பிடிக்கல, செட் ஆகலை, நான் போகிறேன் அப்படின்னு. என்னையா அதுன்ட்டு. சார் ஒன்று தப்பு, ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன். முதல் நாள் மத்தியானமே எனக்கு ரொம்ப பயங்கர மொக்கையாக நான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன சொன்னார்னு, பாலாஜி நீங்கள் நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும், இப்போ நல்லா பேசுங்க போதும்னாரு. ஏன்னா பாலாஜிட்ட நல்ல ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்குது. ஏன்னா வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்கிறது நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் வர்றது, அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த விஷயம் பாலாஜிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நடிக்க வச்சது வந்து பாலாஜியை ஒசத்தணும் அப்படின்லாம் இல்லை, அவரோட திறமை இருந்துச்சு. அவர் திறமையை நான் வந்து பயன்படுத்தினேன். இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். என்னன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கே ஒரு சின்ன ஆப்பு. ரவிக்குமார் சாரே சொன்னார் இந்த படத்தை பார்த்து ஆசைப்பட்டேன்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் ஒய்ஃப்லாம் ரொம்ப படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. கேட்ட போது பார்த்தா ரைட்ஸ் வந்து போயிடுச்சு, பாலாஜி பண்ணுறாருன்னு சொன்னாங்க. நமக்கு விரோதியாக வந்து வெளியிலேருந்து வரமாட்டாங்க, கூட வருவாங்க அது மாதிரி. ஆனால் ரொம்ப அருமையான படம் பதாயோ. ஆனால் அதை விட ப்ளஸ் பாயிண்ட் தமிழ் என்னென்னா, கண்டிப்பாக இந்தியை விட தமிழில் நல்லா வரணும் 100%. நான் ஏன் ஷூராக சொல்கிறேன்னா, அதை விட இந்தியை விட பல மடங்கு சிறந்த நடிகர்கள் தமிழை நடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி தலைவர் ஆகட்டும், ஊரசி மேடம், 2 பேரும் உண்மையாகவே அது வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறது இல்லை, உண்மையாகவே நடிப்பு ராட்சசர்கள். இவங்க கூட பாலாஜி வேறு சேர்ந்துருக்காரு. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வரும்னு நம்புகிறேன். ப்ரொடியூசர் போனி கபூர் சாருக்கும் எல்லாருக்கும் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு முறை நான் அழைத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுந்தர் சி சாரை ஆனர் பண்ணுறதுக்கு போனி கபூர் சார், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ். மக்கள் இயக்குனர் சுந்தர் சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் சார், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். Good evening, everybody. I've heard all speaking about so many things. Now it's my turn to speak. I was born and married, that's in UP. Brought up in Bombay, learned the craft of filmmaking in Bombay. I was an assistant editor, assistant director. And when my turn came to become a producer, destiny brought me to Chennai, then Madras. My first independent film as a producer was a remake of a South film. It was done by a director Bapu called Manori Pandulu. That was my first film. And from then on, I started interacting with people here in Chennai, and I thought the discipline of working here is something which is needed in Bombay too, because in Bombay those days, things were a little scattered. Of course, we were making good films there in Bombay too, but here things were far more disciplined, far more organized. After my first film, I was again in Chennai to do a film. I was planning a film with Bapu, and we were looking for a subject. I was here, I remember I stayed at, earlier when I came from Manoli Pandulu, I stayed at Palm Grove Hotel, paying 95 rupees a day for tiffin, lunch, dinner, and breakfast. I upgraded myself to President Hotel when I came here for my second film. That time I stayed at the President Hotel because that happened to be opposite Director Bapu's house. So I was here for 40 days, and Tyagu is not here. It was thanks to his father, Mr. Govind Rajan, that I got the rights of Andel Natkal done by great Bhagyaraj. Our family owes a lot to South. And I particularly owe a lot to South because destiny, has given me a lot professionally, and destiny again has given me a lot personally. My wife belonged to this place, and somehow she's contributed in a big way in what I am today. She was there in my film Mr. India. We've done a couple of films together. Mr. India was a huge success. After that we did Roop Kirani, Prem, which didn't do that well. And again, when I was down,
financially, professionally renowned. There was a film which Vasu ji mentioned with Satyaraj Garu. I made that film in Hindi, Loafer, and I recovered my losses. It was ah. So somehow South has contributed a lot in my career. I remain indebted. And at the same time, talking about Urvashi ji, since I was married to Sri, she herself was a great actor. I was first her fan, then her lover, and then her husband. In a lot of her confessions about various things, one thing that I remember, she had a huge respect for Urvashi. In fact, she always told me, amongst the better actresses, best actresses in down south is Urvashi because she works from the heart. I feel the same, and I felt the same then. I remember watching her first film, Mundani Mudichi, with Bhagyaraj. And I don't know whether she remembers, after watching the film, I think I saw the film in Alankar Theatre here in Mount Road. After watching the film, I went to her house. Do you remember I had come to your house? Huh? Your first house in Chennai. It took me a time to find your house. Somehow I landed there, saw you, wished you. And I felt, that was the beginning of a huge star. That film was a huge success. And obviously her value as an actor, everybody recognized, and she went ahead with this. She's still heading a glorious career, even as a character actor, first as a heroine, then as a character actor. And I feel whichever film she does, she will remain a backbone of the film. She's such a powerful actor. And same goes for Satyaraj sir. I've watched his films. In fact, we've grown watching films of the stalwarts from here, Mr. Vasu, Mr. Ravi Kumar, Sundar, of course. With him I have a different connection. He's married to Khushbu, and at one time I was to launch Khushbu. So there is an indirect connection with all the esteemed guests out here, and above all, a connection with South, connection with Tamil Nadu. I'm glad and happy I'm here doing Tamil films. I've grown up knowing very well the first language in the world people talk about is Tamil. Tamil was the first internet language. Our team is honored to work with somebody like Boni Kapoor because இங்கே நம்ம இப்போ தான் பார்க்குறோம். பட் ஆனால் இந்தியாவில் எந்த மூலையில் போய் அவரை பற்றி சொன்னாலும் அவர் அவ்வளோ பாடி ஆஃப் ஒர்க் வச்சிருக்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் ஆர் டீம் டு மேக் திஸ் ஃபில்ம் அண்ட் வி ஹானர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். Well, my body of work is not complete. I've got to complete 100 films. This is my 52nd film. இன்னும் 48 இருக்கா? Hope you score a century like Sehwag and Tendulkar sir. Thank you for being here. நன்றி சார். இறைவனுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு இந்த படம் இயக்கிற வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் போனி கபூர் சார், ராகுல் சார், சி ஸ்டுடியோஸ், இவங்களுக்கு எங்களுடைய நன்றி. பொதுவாக மற்ற துறையில் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வேலை கிடைச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்த டாக்டர் ஐசரி கணேஷ் சார்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் நாங்கள் பண்ணும்போது ஒரு பயம் இந்த ஹிந்தியில் பார்த்தோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்போது எங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு அசட் மாதிரி இருந்தாங்க ஊர்வசி மேம். அவங்க இருக்காங்க, இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்க்ரீனில் பார்த்து மிரண்டு பிரமிச்ச, இவரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு லெஜண்ட் ஆக்டர். அவர் நடிக்கும்போது ஆக்ஷன் கட் சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் டீமுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் கூட வேலை செஞ்ச என்னோடய க்ரூ, என்னோட டீம், எங்களோட டைரக்ஷன் டீம். இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.